வணக்கம். நான் செந்தில். இன்னைக்கும் நம்ம டாக்டர் அருண் பல் மருத்துவரோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பல் சம்பந்தமா நெறைய கேள்விகள் இருக்கு. வாங்க அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப காமனா நம்ம மக்களுக்கு அந்த விஸ்டம் டூத் அது விஸ்டம் டூத் வரும்போதே அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் இன்னைக்கு அந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம்ல நெறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நெனைக்கிறீங்க? இல்ல நீங்க இத பிரிவென்ட் பண்ண முடியும்னு சொல்றீங்களா? டாக்டர், இப்போ நான் நல்லா எக்சர்சைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பைசெப்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்ட். நல்ல ஒரு ஹியூஜா பல்கியா இருக்கும். ம், ம், இப்ப நான் எக்சர்சைஸே பண்ணலன்னா என்ன ஆகும்? ம். இந்த ஃப்ளாட்டா தான் இருக்கும். ஆமா. மசில் தின் புரியுதுங்களா? ஆயிடும். இதுவே ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ம். அவங்க நல்ல ரா ஃபுட்ஸ், கரும்பு, எலும்பு நல்லா கடிச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. மஸ்குலர் ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ என்னாச்சுன்னா, இந்த தாடையோட வளர்ச்சியும் அவங்களுக்கு போதுமானது இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா, காலையில இட்லி, உப்புமா, பிரெட், கிச்சடி, தயிர் சாதம் நைட்ல இப்படி எல்லாம் தான் சாஃப்ட். சாப்பிட்டுட்டு இருக்கோம். ம். அப்படியே நான்வெஜ் ஈட்டர்ஸ் ஒரு ஹார்ட் ஃபுட் ஈட்டர்ஸான்னா கண்டிப்பா கிடையாது. வெல் குக்டு மீட் தான் சாப்பிடுறாங்க. ஸோ ரொம்ப ஒரு மஸ்குலர் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இப்ப கிடையாது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தாடையோட வளர்ச்சியே நாள் போக்குல கம்மியாகுது. ஆனா பல்லினுடைய சைஸ் இந்த கடைசி விஸ்டம் டூத் அப்படிங்கிறது 18லேருந்து 22 வயசுல வர வேண்டிய ஒரு பல்லு. மீதி பல்லே இந்த ஸ்பேஸ் அகாமடேட் பண்ணிடுச்சு. ஓகே. 18 வயசுல வரும்போது அந்த பல்லு அகாமடேட் பண்றதுக்கு தாடையில இடம் போதல. ம். அதனால முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி பல்ல புஷ் பண்றது. ஸோ என்ன பண்ணுதுன்னா, வலி எல்லாமே மின் பல்லுல தான் தெரியும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த பல்லு பின்னாடி லாக் ஆயிட்டு வெளியில வர முடியாம போன்குள்ளாரியே அது வலி கொடுத்துட்டு இருக்கும். அடங்கிறது. ம். முக்கியமா இந்த விஸ்டம் டூத்னுடைய டிபிக்கல் சிம்டம், பெயின் சிம்டம் பார்த்தீங்கன்னா, காது வலிக்கிற மாரி இருக்கும். கழுத்து வலிக்கிற மாரி இருக்கும். ஒரு சைடே பாரமா இருக்க மாரி இருக்கும். யூசுவலா ஒரு விஸ்டம் டூத் அந்த மாரி வெளியில வரல அப்படின்னா, அதனுடைய கரஸ்பாண்டிங் அப்புறம் ஒழுங்கா வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லெஃப்ட் சைடு எப்படியோ மோர் ஆர் லெஸ் ரைட் சைடும் அதே மாரி தான் இருக்க போகுது. ஸோ விஸ்டம் டூத் இஸ் அ லாஸ்ட் 4 டீத் ஆஃப் அவர் ஓரல் கேவிட்டி. ஒண்ணு சரியா வரலன்னா, தேர் ஆர் பாசிபிலிட்டீஸ், ப்ராபபிலிட்டீஸ் ஆர் மோர் ஃபார் த ரிமைனிங் டீத்ஸ் ஆல்சோ. விஸ்டம் டூத் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க நிறைய டாக்டர் போனோடனே எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டாக்டருக்குமே இப்போ எனக்கு ஒரு பேஷண்ட்க்கு நான் சொல்கிறேன் இந்த விஸ்டம் டூத் எடுக்கணும் அப்படின்னா, எனக்கு அந்த பேஷண்ட் மேலே கோபம் கிடையாது. எனக்கு அவங்கள நம்ம எப்படி சொல்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆஸ் எ டாக்டர் நான் அந்த பல்லை பார்க்கும்போது, அந்த எக்ஸ்ரே பார்க்கும்போது, அந்த பல்லு வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே வந்தாலும் பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பல்லு, ஒரு சில விஸ்டம் டூத் கீழே நல்லா வந்திருக்கும், மேலே திரும்பி இருக்கும். மேலே நல்லா வந்திருக்கும், கீழே வந்திருக்கவே வந்திருக்காது. இப்போது கீழே வராமல் மேலே மட்டும் வந்த பல்லு கீழே நோக்கி கம்ஸை இம்பிஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். வலி என்னவோ கீழே தான் விஸ்டம் டூத் சொல்லுவாங்க. கல்ப்ரிட் என்னவோ மேலே இருக்கக்கூடிய டூத் கீழே இருக்கக்கூடிய கம்ஸை அழுத்தி அழுத்தி கீழே இருக்க டூத்தை வலி கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருவேளை மேலே இருக்க பல்லு எடுத்து விட்டால் கூட ஓரளவுக்கு வலி சப்சைட் ஆகும். பட் ஆல்ரெடி இது கீழே வலி வர ஆரம்பிச்சு விட்டுடுச்சு. ஸோ எடுக்கும்போது விஸ்டம் டூத் ஒரு சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்பர் அண்ட் லோவர் அட் த சேம் ஸ்டேஜ் எடுத்துடுறது பெட்டர். விஸ்டம் டூத் கம்ப்ளைண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனில் 10ல் 8 பேருக்கு இருக்குது டாக்டர். நீங்கள் என் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஈவினிங் 7 to 9 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கேசஸ் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு வீக்கெண்ட் லீவ் இருக்கும். ஸோ மாரலாக சரி மண்டே ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்றது. இந்த மாதிரி பல்லு எடுக்கிறது ஆக்சுவலாக ஈஸி டாக்டர். பல்லு எடுக்கிறது என்ன விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறோம். பல்லை பராமரித்து காப்பாற்றி அதை பயன்படுத்த வைக்கிறது தான் கஷ்டம். ஸோ விஸ்டம் டூத் அது இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை, அது எடுக்கிறதுனால எந்த நஷ்டமும் கிடையாது. அதனால எடுக்கணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணால் எடுத்துடுறது பெட்டர். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எஸ்தட்டிக், அதாவது தன்னைத்தானே எப்படி அழகுபடுத்திக்கிறது, நம்ம எப்படி இன்னைக்கு எல்லாரோட ஆசை, யங்ஸ்டர்ஸ் ஆசை என்னென்னா நான் எப்படி விஜய் மாதிரி இருக்கிறது, நான் எப்படி நயன்தாரா மாதிரி இருக்கிறது தான் எல்லாரோட ஆசையுமா இருக்குது. அதில் நிறைய பேர் இந்த படங்களில் நம்ம பார்க்குறோம், டிஃப்ரெண்டான பற்கள் வச்சுக்கிறாங்க. டைமண்ட் பற்கள், தங்க பற்கள் அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை யூ வில் சஜஸ்ட் அது பண்ணலாம்னு சொல்கிறீங்களா? டெஃபினட்டாக பண்ணலாம் டாக்டர். அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் வெல்பீயிங் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட்.
எனக்கு வந்து ஒரு தங்கத்துல ஒரு பல்லு வாங்கி நான் முன்னாடி நல்லா ஜொலிக்கிற மாரி இருந்தா ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா, டெஃபினெட்லி வி கேன் டூ இட். அதுக்கு வந்து அந்த மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் த கோல்ட் யூ ஹேவ் டு ப்ரொவைட். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே தவிர்த்து கண்டிப்பா பண்ணலாம். அதில டவுட்டே கிடையாது. அண்ட் அதே மாரி வந்து வி கிவ் அ காஸ்மெட்டிக் ஸ்மைல் டிசைனிங் ஆல்சோ. அதில வந்து பார்த்தீங்கன்னா, டூத் ஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க டயமண்ட்ஸ் வந்து எய்தர் யூ கிவ் இட் டு மீ அண்ட் ஐ கேன் பிளேஸ் இட் ஆர் வி ஹேவ் அ சிந்தெட்டிக்லி மேட் ஒன். அதுவும் பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே சாரி டைமண்ட் மாரி நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு லுக் வைஸ் அழகா எடுத்துட்டு வந்துடலாம். ஆண் பல், பெண் பல். அப்போ இந்த 2 ஜெண்டர் வேரியேஷன்ல ஏதாவது வந்து ஆண்களோட பல்லுல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். பெண்கள் வந்து இன்னும் ரொம்ப கான்ஷியஸ். ஆண்களாச்சும் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நெறைய இன்னைக்கு சில ஆண்கள் வந்து அதையும் ரொம்ப பார்க்குறாங்க. பட் ஆண்கள விட பெண்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க. அந்த வித்தியாசங்கள்ல என்ன? இந்த கொஸ்டின்ல வந்து அ லேடீஸ் வந்து பை நேச்சர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தே கோ மல்டிபிள் ஃபேஸ் ஆஃப் லைஃப் டாக்டர். இதில வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, டியூரிங் பிரெக்னன்சி இப்போ ஒரு வெட்டிங்க்கு அதாவது மேரேஜ் பார்க்குறாங்க, அலையன்ஸ் பார்க்குறாங்கன்னா, ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ற மாதிரி ப்ரீ வெட்டிங் டென்டல் செக்கப்பும் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து கல்யாணம் ஆகும்போது, அவங்களோட ஃபேமிலி வேல இருக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, அவங்களுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் வெரி மச் ரெஸ்ட்ரிக்டட். கரெக்ட். சரிங்களா? ஓகே. ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஈர்ல ஒரு வீக்கம் இருக்கிறது, இது எல்லாமே ம். ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான். பட் ஒரு சில பற்கள் வந்து சொத்தையாவே இருந்திருக்கும், வலி குடுக்காம இருந்திருக்கும். ஆனா, இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வலி வரும். நல்ல பெரிய வீக்கத்தோட வருவாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட கைனக்கும் சொல்லுவாங்க. ப்ரீ வெட்டிங் மேக்கப் மாதிரி ப்ரீ ப்ரீ வெட்டிங் வெட்டிங் டென்டல் டென்டல் கேர் செக்கப் செக்கப். கண்டிப்பா ம். முக்கியம். ஏன்னா, அந்த ஒரு 1 1/2 வருஷம் அதாவது அந்த பிரெக்னன்சி பீரியட் அண்ட் த லாக்டேஷன் மினிமம் ஒரு 6 ம். மந்த்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா அதிலருந்து நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு பேரண்டிங் ஃபேஸ் நம்ம போகணும்னா, ஒரு டென்டல் கிளியரன்ஸும் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர். முக்கியம். இன்னைக்கு டென்டிஸ்ட்ரிக்கும் இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுற ஒரு விஷயம் வந்து ஏஐ. இன்னைக்கு ChatGPTலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு இமெயில் ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து மக்கள் வந்து கன்னாபின்னான்னு ஏஐ யூஸ் பண்றாங்க. உங்க ஃபீல்ட்லயும் ஏஐயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க ஏஐ உங்களோட ரெகுலர் பிராக்டிஸ்ல பயன்படுத்துறீங்களா? என்னோட ரெகுலர் பிராக்டிஸ்ல ஈவன் ஐ ஹேவ் எ ஏஐ ரோபாட் சார். ஆ. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் பப்ளிக்ல ஆகட்டும், இல்ல ஸ்கூல்ல ஆகட்டும், நான் என்னோட செட்டப்ல இருந்து நான் வந்து ஒரு ஸ்டெரைல் கண்டிஷன்ல நான் எடுத்துட்டு வந்து ஒரு ஆட்டோகிளேவ்டு பவுச்ச ஓப்பன் பண்ணி பார்க்குற மாரி நான் ஜெனரல் பப்ளிக்ல போய் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு கான்டாக்ட் லெஸ்ல அவங்களுக்கு ஒரு டென்டல் அவேர்னஸ் குடுக்க முடியும்னு பார்த்தேன். ஸோ அப்ப பார்க்கும்போது தான் இந்த ஏஐ ரோபாட் ஒண்ணு எனக்கு கண்ல மாட்டுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அது பல்லுக்கு அந்த கேமரா வந்து முன்னாடி நின்டு ஒரு ம். நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல் ஒண்ணு குடுத்தா, அது வந்து ஒரு 3 கேப்சர் பண்ணும். ஃப்ரண்ட், அப்பர் அண்ட் லோவர் அப்படின்ட்டு. துல்லியமா அந்த கேமராவோட பிக்சல்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஸோ இந்த ஏஐ மூலமா இம்மீடியட்டா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் நீங்க குடுத்துருந்தீங்கன்னா, ரிப்போர்ட் உங்க கைக்கு வந்துரும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்கூல்லலாம் பண்ணும்போது, குழந்தைங்களுக்கு பார்க்குறோம். ஒரு 5ஆவது படிக்கிற பையன்கிட்ட, "அப்பா உங்க வாயெல்லாம் சொத்தையா இருக்கு. இது வந்து நீ பல்லுக்கு சிமெண்ட் வைக்கணும். இல்ல இந்த பல்லுக்கு வந்து ரூட் கேனல் அதாவது பல்பெக்டமின்றது ஒண்ணு பண்ணணும்." அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியறதில்ல. சொன்னது விளையாட்டுத்தனமா விட்டுட்டு போயிடுறாங்க. நெறைய பேரண்ட்ஸ் வந்து அவன் வாயில சொத்தை இருக்குதுன்னே எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன்றாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க அப்பாவோட நம்பர வந்து அதில ஃபீட் பண்ணி வச்சு குடுக்கும்போது, இவரோட ஃபோட்டோவோட இந்த மாரி வந்து இவங்களுக்கு பல்லுல பிரச்சனை இருக்கு. நீங்க போயிட்டு ஒரு டென்டிஸ்ட்ட பாருங்க. அப்படின்ட்டு அதில ஒரு குடுப்போம். அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு கண்டிப்பா எந்த ஒரு பேரண்ட்டா இருந்தாலும் பையனுக்கு வந்து பல்லுல இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் பர்சனலா நம்ம நம்பருக்கே வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னும்போது, அது ஒரு பர்சனல் டச்சும் இருக்கு. ஏஐ வந்து ஆமா. உங்களோட பிராக்டிஸ ரொம்ப மாத்திருக்கு தான். அட்வான்ஸா எடுத்துட்டு போகுது. ஆமா. இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகள வந்து டாக்டர் அருண் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னும் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள்லயும் நம்ம முக்கியமான கேள்விகள கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டே டியூன்ட்.